மதிப்பெண் வாங்க வச்சு மாவட்ட மாநில அளவுகளில் இடம்பெற வைக்கிறது அப்படின்னா அது மட்டும் இல்லை. நீங்கள் எல்லாரும் ரமேஷ் மருதநாயகம் சாருக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுக்கணும். அவர் சொன்னார், என் பள்ளிக்கூடத்தில் நான் முதல்ல எல்லார்ட்டையும் சொல்கிறது கல்வி ரெண்டாவது, என் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு முதல்ல அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எல்லாரும் நல்ல கைதட்டி அதை என் சார்பாக நன்றி சொல்லணும். ஒரு பள்ளியுடைய நிறுவனம் இதை தொழிலா வியாபாரமா அல்லது பிஸ்னஸாலாம் பார்க்காம இது என்னோட கடமைன்னு பார்க்கறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதன் பெயரில் ரொம்ப நன்றி ரமேஷ் சார். அப்புறம் சொன்னார், இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது, அவங்க தான் காரணம்னு சைடில் அம்மா வேற காட்டிட்டார். காட்டலைன்னா வீட்டில் போய் ஏதாவது தனியாக ட்ரீட்மெண்ட் இருக்குமான்னு தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கணவன் மனைவி பேஷனோட கீழே இருந்து ஒரு அண்ணன் சிரிக்கிறாரு, எங்க எல்லார் வழியும் உனக்கு புரியுது தம்பி. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கணவன் மனைவி சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடத்தை 9 ஆண்டுகளா அதன் தரத்தை கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருப்பது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ரொம்ப ஜென்யூனா சொன்னார். 11th 12th இப்போதான் 2 வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போதான் ப்ராக்டிக்ஸில் இருக்கிறோம். இனி வர்ற ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ரொம்ப நல்லா கொண்டு வருவோம். இப்போ நான் என்ன உள்ள இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறேன். நான் உள்ள போயிருங்க, மார்க் ஷீட்லாம் காட்டுங்க, நீங்கள் சொல்ற நம்ப முடியல. அவ்வளோ ஜென்யூனா ஆமாம் நாங்கள் இப்போ தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இனி நல்லா இந்த உண்மையை வெளிப்படையாக சொல்றது இருக்குல்ல, அதுவே ரொம்ப நல்லா இருக்கு. அதிலே சார் சொன்னாங்க, இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் என்னை பார்க்கணும்னா நேராக கதவை திறந்து உள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமான விஷயம் சொன்னாங்க. என் பள்ளிக்கூடத்தில் ஏதாவது சரியில்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உடனே மாத்துறேன். இப்படி ஒரு பள்ளிக்கூடத்துடைய சேர்மேன் சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க வெளியில சொன்னீங்கன்னா என் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு அவங்க சொல்லலை. நீங்க வெளியில சொன்னீங்கன்னா அதனால எனக்கு கஷ்டம்னு அவங்க சொல்லலை. நீங்க வெளியில சொன்னீங்கன்னா அதனால உங்களுக்கு பயன் இல்லை, அதை என்கிட்ட கொண்டு வந்து சொல்லுங்க, நான் சரி பண்ணி தரேன்னு ஒரு சேர்மனும் கரஸ்பாண்டனும் சொல்றது இருக்குல்ல, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நேர்த்தியா ஒரு அமைப்பு வேலை செய்யுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டு கொடுத்துருங்க. நீங்களே உங்களுக்கு, நமக்கு வெளியில இருந்து ஆள்லாம் வர வைக்க முடியாது, நம்மளே நமக்கு கைதட்டிட்டாத. இவ்வளவு சோகமா கைதட்டுறீங்க, நீ சொன்னீங்கப்பா. நல்லா கம்பீரமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கீங்க, அம்மா அப்பாவுக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க. யுவர் பிக் ஹேண்ட்ஸ், பிக் ஹேண்ட்ஸ், பிக் ஹேண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு நீங்க சேட்டிலைட் கூட தயாரிச்சு அனுப்பிடலாம். காலையில பிள்ளைய தயார் பண்ணி பள்ளிக்கூடம் அனுப்புறது இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். காலையில அவன் வேன்ல ஏறுற வரைக்குமே பாதி கண்ணு தான் திறந்திருக்கான். அந்த பாதி கண்ணுலயே அவனை கிளப்பி பல்லு விளக்கி குளிப்பாட்டி பாத்ரூம் போக வச்சு இட்லி தோசையை பிணைஞ்சு அவனுக்கு ஊட்டி மிச்சத்தை நம்ம முழுக்கி துணிமணி மாட்டி வண்டி வரும்போது கரெக்டா அதுல ஏத்தி, வண்டி வரும்போது ஏத்தும் போது சொல்லுவேன், அம்மா இன்னைக்கு ரெக்கார்ட் நோட் எடுத்து சொன்னாங்க, இவ்வளவு நேரம் சொல்ல மாட்டேடா, ஹோம்ஒர்க்